எக்ஸசைஸ் 10.2ல 11th கொஸ்டின் 10 கொஸ்டின் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் 3 கொஸ்டின் பார்த்துலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரூவ் தட் த parallelogram circumscribing a circle is a rhombus. parallelogram ப்ரூவ் தட் a parallelogram. சரியா, நான் ராம்பஸாகவே போட்டுக்கிறேன். ராம்பஸ் ஃபஸ்ட்டு அந்த 4 ஷேப்ஸ் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல், diagonals ஆல்சோ ஈக்குவல் இன் லென்த். அந்த ஸ்கொயரை கொஞ்சம் டில்ட் பண்ணி இப்படி சார்ஜ் போட்டீங்கன்னா அது பேர் தான் ராம்பஸ். ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டயகனல் மட்டும் ஒன்று, இந்த டயகனல் பெருசாக இருக்கும், இந்த டயகனல் குட்டியாக இருக்கும். சரியா, இதுவுமே ஆல் சைட்ஸ் ஈக்குவல், இதுவுமே ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஸ்கொயர் என்னும் போது டயகனல்ஸ் வந்து சேமாக இருக்கும், ராம்பஸ் என்னும் போது டயகனல்ஸ் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் parallelogram, அதே லாஜிக் தான். ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். parallelogram என்னும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் வந்து ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும். இப்போ ப்ரூவ் தட் த parallelogram. சரியா, parallelogramனு சொல்லியிருக்காங்க. parallelogramனா ஆப்போசிட் சைட்ஸ் கன்ஃபார்மாக ஈக்குவல். கரெக்டாக, parallelogramனா கன்ஃபார்மாக ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். இப்போ நேமிங் வந்து இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ABCD ப்ரூவ் தட் த parallelogram. அப்போ parallelogramனால ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். AB இஸ் ஈக்குவல் டு BC, அதே மாதிரி AD இஸ் ஈக்குவல் டு BC. சரியா, parallelogramனால இந்த 2 கண்டிஷன் எடுத்துக்கினா ப்ரூவ் தட் த parallelogram circumscribing a circle. circumscribing the circleனா கரெக்டாக அந்த 4 பாயிண்ட்டை டச் பண்ணி ஒரு சர்க்கிள் வரையணும். சரியா, 4 பாயிண்ட்டை டச் பண்ணி ஒரு சர்க்கிள் அழகாக வரையணும். அப்போ 4 பாயிண்ட் டச் பண்ணி போட்டுறியா, இதை வந்து P, இதை Q, இதை RS. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது கிவனு, இதை வந்து ராம்பஸ்ன்னு சொல்லணும். ராம்பஸ் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், எல்லா சைடும் ஈக்குவலாக காட்டணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே AB இந்த சைடும் AB ப்ளஸ் சிடின்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 சைடு AB ப்ளஸ் சிடி இதை எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஏபியை எப்படி அதெல்லாம் பாருங்கள். ஏபியை வந்து ஏபி ப்ளஸ் பிபின்னு எழுதலாமா, அதேமாரி சிடியை வந்து சிஆர் ப்ளஸ் டிஆர்னு எழுதலாம். சரியா, இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா, காமன் பாயிண்ட் ஃப்ரம் த டேஞ்சன்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டாக, அப்போ ஏபி இந்த இதை போட்டுன்னு வரோம் பாரு. ஏபி இஸ் ஈக்குவல் டுனா வரும் ஏஎஸ். வெரி குட், ஏபி ஈக்குவல் டு ஏஎஸ். அதே மாதிரி பிபிக்கு பதில் போட்டுக்கலாம், பிக்யூ போடலாம். கரெக்டு. கியூசிக்கு பதில் சிஆர், அதே மாதிரி டிஎஸ் பதில் டிஆர். இப்போ அதெல்லாம் மாற்றி போடு. ஏபி பதில் என்ன பண்ண போகிற, ஏஎஸ் பண்ணிக்கோ. பிபிக்கு பதில் பிக்யூ போட்டுக்கோ. சிஆர் பதில் கியூசி போட்டுக்கோ. டிஆர் பதில் டிஎஸ் போட்டுக்கோ. சரியா, இப்போ என்னன்ட்டு பாரு, இந்த டிஎஸ் ஏஎஸ் ப்ளஸ் டிஎஸ் இருக்கா பாரு, இதில் என்ன பண்ண போகிறேன், ஏஎஸ் ப்ளஸ் டிஎஸ்ஆர்எஸ்டியை வந்து என்ன சொல்லிக்கலாம், ஏடின்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக, ஃபுல் லென்த்து. அதே மாதிரி இந்த சைடு வந்து என்ன சொல்லலாம், பிக்யூ ப்ளஸ் கியூசியை வந்து பிசின்னு சொல்லிக்கலாம். சரியா, அப்படி சொன்னால் என்ன நடக்கும் பாரு, இங்கே பாரு, ஏஎஸ் ரவுண்ட் பண்ணிக்கிறேன், ஏஎஸ் டிஎஸ். சரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏடின்னு சொல்லிப்பேன். அதே மாதிரி பிக்யூ கியூசி இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிசின்னு சொல்லிக்கலாம். சரியா, பிசின்னு சொல்லிக்கலாம். இப்போ கிவன்லலாம் கொடுத்துருக்காங்க, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்களா, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ரெண்டுத்துமே நான் என்ன எடுத்துக்கலாம், ஏடின்னு எடுத்துக்கலாம். இந்த பிசியும் நான் ஏடினே எடுத்துக்கிறேன். ஏடி ப்ளஸ் ஏடின்னு போட்டேன்னா கொஸ்டினாக வந்திருக்கு, ஏபி ப்ளஸ் சிடி தானே எல்ஹெச்எஸ். ஏபி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு 2AD. சரியா, ஸோ இதுலேயுமே நான் என்ன பண்ண போகிறேன், ஏபிசிடியா, ஏபிசிடியா நான் சொல்லிக்கலாம். இந்த டிசியுமே ஏபின்னு நான் சொல்லிக்கலாம். அப்போ ஏபி ப்ளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2AD. அப்போ 2AB இஸ் ஈக்குவல் டு 2AD. ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி. அப்போ பாரு, இந்த சைடும் சேமாக இருக்குது. ஏற்கனவே ஆப்போசிட் சைட் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் சேம்னு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எல்லா சைட்ஸுமே சேம் தான். சரியா, அப்போ கன்ஃபார்மாக இது ரோம்பஸ், ஆல் சைட்ஸ் ஆர் சேம்.
adjacent sides are equal அப்படின்னு போட்டு it is wrong பஸ் சொல்லி முடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் சாம்பிள் பேப்பர்லையும் இருக்கு. இந்த வருஷம் சாம்பிள் பேப்பர்ல கொஸ்டினை அனலைஸ் பண்ணலாம் பாரு. எப்படி கேட்டிருக்காங்க பாரு. a triangle ABC டயக்ராம் அவங்களே கொடுத்துறாங்க. ABC is drawn to circumscribe a circle. அந்த ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் இருக்கு. such that the radius 4 cm. radius 4 cm னா இது வந்து 4 cm இருக்கு போது. such that the segment BD BD and DC. so BD and DC into which divided by BC. இந்த BC தான் இது மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. the length of BD அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 8 6 cm கொடுத்துறாங்க. find the side AB and AC. so to find வந்து AB and AC important question. தெளிவா பாரு, கொஞ்சம் லென்த்தியரா தான் போகும். எப்படி சால்வ் பண்ணலாம் பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காமன் பாயிண்ட் டான்ஜென்ட்ஸ் வந்து ஈக்வி டிஸ்டன்ஸா, இது 6னா இதுவும் 6, இது வரைக்கும் 6 தான் சரியா. அதே மாதிரி இது 8னா இதுவும் 8 தான். இப்போ இதுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம். ABCDன்னு இருக்கா, இதை வந்து EFன்னு எடுத்துக்கலாமா. இதை ஈன்னு எடுத்துக்கிறேன், இதை எஃப்னு எடுத்துக்கோ, இல்லை PQன்னு கூட அது வேணா எடுத்துக்கோ. இப்போ 6 cm, இது 8 cm. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். அப்போ இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸா. இதை எப்படி என்ன மெத்தடை யூஸ் பண்ண போகிறா அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஃபுல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் சரியா. ஏரியா ஆஃப் ஃபுல் ட்ரையாங்கிள் அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னா, ஹெராயின்ஸ் ஃபார்முலா 9th படிச்சிருப்ப பாரு சரியா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறா. ஏரியா ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சரியா. ஏரியா ஃபுல்லாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூசிங் ஹெராயின்ஸ் ஃபார்முலா அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்டூ S மைனஸ் A இன்டூ S மைனஸ் B இன்டூ S மைனஸ் C. கரெக்டா. இந்த ஃபுல் சைடை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த சைடை பின்னு எடுத்துக்கிறேன், இந்த சைடை சின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கணும்ல. எஸ்னா என்ன பண்ணுவோம், எல்லா சைடும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுவோமா. அப்போ எஸ்ன்னும் போது எல்லா சைடும் ஆட் பண்ணுமா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 14 14 ப்ளஸ் இது இந்த சைடு பி வந்து நான் வரப்போகுது எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு வரப்போகுது. சி வந்து எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 2வா. அப்போனா வரும் பாரு எஸ் இஸ் ஈக்குவல் டு 14 + 6 வந்து 20, 28 + 2x வருமா. 28 + 2x டிவைடட் பை 2. இதில் 2 காமனாக எடுத்தினா 14 + x டிவைடட் பை 2. 2 கேன்சல் ஆச்சுன்னா s இஸ் ஈக்குவல் டு 14 + x. அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 14 + x ஆச்சா. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சலாம். ஏரியாவுக்கு இந்த ஃபார்முலா தான். ஏரியா அப்படின்னும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் அப்படின்னும் போது 14 + x. நெக்ஸ்ட் வந்து எஸ் மைனஸ் ஏவா. எஸ் வந்து 14 + x. ஏ வந்து நான் ஏவோட சைடு வந்து 14 தான். எக்ஸ் நெக்ஸ்ட் எஸ் மைனஸ் பியா 14 + x மைனஸ் பி நம்ம போது நான் வரப்போகுது இது எக்ஸ் ப்ளஸ் 8. அந்த மைனஸ் நீ உள்ள தள்ளணும். அப்போ தள்ளும் போது ரெண்டுத்துக்குமே மைனஸ் வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுரு. -x -8 புரிஞ்சா எப்படி வருதுன்னா. நெக்ஸ்ட் இன்டூ எஸ் மைனஸ் சி. எஸ் மைனஸ் சின்னும் போது எஸ் வந்து நான் 14 + x, சி வந்து எக்ஸ் ப்ளஸ் 6. அதை மைனஸ் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். -x -6 சரியா. இதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்ன வரப்போகுது 14 + x. இந்த 14 இந்த 14 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் மட்டும் வரப்போகுது. நெக்ஸ்ட் +x -6 கேன்சல் ஆகிடும். 14ல் 8 போச்சுன்னா 6 வரப்போகுது. இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 14ல் 6 போச்சுன்னா 8 வரப்போகுது சரியா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நான் வரும் பாரு 6 8s are 48. ரூட் ஆஃப் 48 இன்டூ 48xன்னு கூட சொல்லிக்கலாம். 48x இன்டூ 14 + x சரியா. இதுதான் வந்து ஏரியா சரியா. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் பாருங்க. ஏரியாவை 3 ட்ரையாங்கிளாக கண்டுபிடிச்சி போட போகிறோம். இது ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுறான் சரியா. இந்த பார்ட் மட்டும் ஓசிபி இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா இது ஹைட் வந்து 4, ரேடியஸ் தான் ஹைட்டு 4ஆக இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓசிபி ஏரியா வந்து என்ன வரப்போகுதுன்னா
ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் 14 இன்ட்டு ஹைட் வந்து 4. அப்போனா வரும் 2 1 சார் 2 7 சார். அப்போ 17 4 சார் எவ்வளோ, 14 7 சார் 4 7 சார் 28 98. சரியா, இதோட ஏரியா வந்து 7 இன்ட்டு 14 வந்து 98. இந்த ஏரியா வந்து 98. நெக்ஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்னா, இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இப்படி எடுக்க போகிறோம். சரியா, ட்ரையாங்கிள் OBA இப்படி எடுக்க பாரு, இந்த ட்ரையாங்கிள். சரியா, இதுதான் ஹைட்டு. இப்போ இதோட ஏரியா வந்து ஆஃப் இன்ட்டு பேஸ். பேஸ் என்னும் போது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸு என்ன வரப்போகுது, x+8 ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஹைட் வந்து 4 வரப்போகுது. 2 1 சார் 2 2 சார். அப்போ இதோட ஆன்சர் 2 இன்ட்டு x+8. சரியா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போற அப்படின்னா, வேற கலர் எடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். சரியா, இது ஒரு ட்ரையாங்கிள்ல, ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிஓ இது மாதிரி இருக்கு. சரியா, ஏசிஓ இதோட பேஸ் வந்து x+6 வரும். ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து x+6, ஹைட் வந்து 4. 2 1 சார் 2 2 சார். இப்போ இதோட ஆன்சர் வந்து 2 இன்ட்டு x+6. சரியா, இப்போ இந்த மூணுத்தையும் சேர்த்தா இந்த ட்ரையாங்கிள் வந்துடும். கரெக்டாக, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1 2 3. இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள், தேர்ட் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் 3 ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது என்னென்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்டுக்கு 98 ப்ளஸ் 2 இன்ட்டு x+8 ப்ளஸ் 2 இன்ட்டு x+6. இப்போ இந்த இடத்துல என்ன, இங்கே 2 7 சார் 14 இதை தான் கேன்சல் பண்ணியிருக்கணும். இந்த 4 அப்படியே தான் இருந்திருக்கும். கரெக்டாக, 2 7 சார் 14 நான் என்ன பண்ணுறேன், 4 கேன்சல் பண்ணிட்டு இதை மாற்றி போட்டுருந்தேன். 2 7 சார் 14 இந்த 4 அப்படியே தான் இருக்கும். 4 7 சார் 28 தான் வந்திருக்கும். இதோட ஏரியா வந்து 28 தான். ஸோ இதை 28னே வச்சுங்க. இப்போ இதில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம்ல, ஆட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 14 மட்டும் தான் வரும். 14 ப்ளஸ் இதுனா வரும் x+8 ப்ளஸ் x+6. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணினா நான் வரும் பாரு, 2 இன்ட்டு 2x இருக்கா, x 2x 14 ப்ளஸ் 6 20. இது ஒரு 8 28. திரும்பி இன்னொரு 2 காமனாக எடுத்துரு. ஏற்கனவே ஒரு 2, திரும்பி இன்னொரு 2 எடுத்தினா 4ன்னு வந்துடும். x+14 வரப்போகுது. இப்போ என்ன லாஜிக்னா, மொத்தமாக கண்டுபிடிச்ச ஏரியா இது, தனித்தனியாக கண்டுபிடிச்ச ஏரியா இது. இப்போ இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவேட் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. சரியா, ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா நெக்ஸ்ட் பேஜில் பண்ணிக்கலாமா. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ட்ரையாங்கிளாக கண்டுபிடிச்ச ஏரியாவும் 3 பீஸாக கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ண ஏரியாவும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சரியா, இந்த ஏரியாவும் சேமாக தான் இருக்கும் போது இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. அதை போனோன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்துட்டுன்னா 48x இன்ட்டு 14 ப்ளஸ் எக்ஸு இதுனா வரப்போகுது. இது எல்லாமே ஸ்கொயர் ஆகிட போகுது. கரெக்டாக, 4 ஸ்கொயர் வந்து 16 ஆகிடும். இது x+14 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்து 48x இன்ட்டு 14 ப்ளஸ் எக்ஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா -16 x+14 ஹோல் ஸ்கொயர். சரியா, ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் இந்த சைடு எடுத்துன்னு வரும்போது மைனஸ் ஆச்சா. இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க, எதை காமனாக எடுக்கலாம் பாருங்க. 4 16 டேபிள். இப்போ 16 டேபிள்ஸ்ல 48 வரும் பாரு. 16 3s are 48 வரும். 3 6 are 18, 3 1s are 3, 48. அப்போ 48ல 16 48 16க்கு காமனாக எதை எடுக்கலாம்னா 16 எடுத்துக்கலாம். அதே மாதிரி x+14 14 + x ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், x+14 காமனாக எடுத்துடுறேன். அப்போ இது ரெண்டுத்துலையும் இது காமனாக எடுத்துனா இங்கே x மட்டும் தான் இருக்க போகுது. இங்கே என்ன இருக்க போகுது, மைனஸ் ப்ராக்கெட்டில் இந்த x+14 ஒன்று இருக்கும். சரியா, இந்த மைனஸ் இது ஸ்கொயரில் x+4 ஹோல் ஸ்கொயரு ஒரு டேர்ம் எடுத்துட்டீங்கன்னா இது மட்டும் தான் இருக்க போகுது. அப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணினா x+14 இன்ட்டு எக்ஸு உள்ள மைனஸ் பண்ணினா -x -14 வரும். சரியா, -x -14 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல பாரு 48x 14 + x இதில் 16 எடுத்து இந்த டேர்ம் எடுத்துருக்கோம்.
16 எடுத்துருக்கோம். 16 3s are 48ல அந்த 3 தான் இங்கே வந்திருக்கும். சரியா? இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம் வந்துடும் பாரு. 16 × 3 வந்து 48x. இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். இது கூட மல்டிபிள் பண்ணாலும் இது வந்துடும். அப்போ 3x - x = 0வா? இப்போ 16 × x + 14 இது வந்து நான் வரும் 3x - x வந்து 2x. 2x - 14 = 0. இந்த 16 அந்த சைட் போச்சுன்னா 0 ஆகிடும். x + 14 = 0ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி 2x - 14 = 0ன்னு போட்டுக்கலாம். x = -14. நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம். 2 காமனாக எடுத்துட்டேன்னா x - 7 = 0ன்னு போடலாம். x - 7 = 0. x = 7. சரியா? x = -14. x = 7. நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம். இந்த 2 தான் இந்த சைடு வந்துடும்ல. 0/2 0 ஆகிடும். x = 7. ஸோ வேல்யூ வந்து x = 7. அவங்க கேட்டது ஃபுல் சைடு. இங்கே போட்டலாம் பாரு. AC வந்து நான் வரப்போகுது 6 + 7 x வந்து 7. அப்போ 7 6 + 7 13 சென்டிமீட்டர். அதே மாதிரி BA வந்து என்ன வரப்போகுது x வந்து 7 7 + 8 வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிடணும். சரியா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரூவ் தட் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் circumscribing a circle suspended supplementary angles at the center of circle. இதுக்கு டயக்ராம் போடணும். கொஸ்டினை ஒரு 2 வாட்டி அனலைஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ப்ரூவ் தட் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் circumscribing a circle. ஒரு குவாட்ரிலேட்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரில் ஒரு சர்க்கிள் இது மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரில் சர்க்கம்ஸ்கிரைபிங் த சர்க்கிள்லாம் கரெக்டாக அந்த 4 பாயிண்ட்டை டச் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். சரியா? ஸோ டயக்ராம் தெளிவாக போட்டுக்கோ. இப்போ இதில் நேமிங்ஸ் வந்து எப்படி கொடுக்கலான்னா, இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை சின்னு எடுத்துக்கிறேன், இதை டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் டச் பண்ணுற பாயிண்ட்லாம் வந்து PQRS. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரூவ் தட் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் circumscribing a circle suspended supplementary angle. supplementary angles-னா என்ன அர்த்தம்? 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரப்போகுது. சரியா? இப்போ இதை எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் பாரு. இந்த சென்டர் பாயிண்ட், இந்த சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குமா? இங்கேருந்து இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ண, இதை இப்படி ஒரு ஜாயின் பண்ண சென்டரில். அதே மாதிரி இங்கே ஒரு ஜாயின் பண்ண, இங்கே ஒரு ஜாயின் பண்ண. அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு டாட்டர் லைன் போட்டு வை. இப்போ மொத்தம் எத்தனை ஆங்கிள் வரும்னா 8 ஆங்கிள்ஸ் வரும். இந்த ஆங்கிளை 1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிளை 2ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் 3, 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள் சப்ளிமெண்டரி ஆங்கிள்னு சொல்ல போகிறோம். எதுனா ஆங்கிள் 1 + 2, ஆங்கிள் 1 + 2 இந்த ஆங்கிளும் 6 + 5 ஆங்கிள் 6 + 5 இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு சொல்லணும். சரியா? இதுதான் வந்து 180 டிகிரின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணலான்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். சரியா? 6 + 5 6 + 5 இதில் இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டு நான் சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண போகிறேன். எந்தெந்த பாயிண்ட்னா SOA சரியா? SAO இந்த ட்ரையாங்கிள். அதே மாதிரி அது கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் OAP இந்த ட்ரையாங்கிள். இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு எப்படி சொல்ல போகிறேன்னா, இங்கே பாரு, இந்த OSும் OPயும் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். சரியா? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் சேமாக இருக்கும். அதே மாதிரி இது காமன் டேஞ்சன்ட் பாயிண்டா? காமன் டேஞ்சன்ட் எது? இதுவும் ஏஎஸும் ஏபியும் காமன் டேஞ்சன்ட். காமன் டேஞ்சன்டோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து OA இதுவுமே OA இதுவுமே OA. அப்போ இது 3ம் சிமிலர் சைட்ஸ். இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 8ம் சேமாக தான் இருக்கும். சரியா? ஆங்கிள் 1 = ஆங்கிள் 8. இந்த 2 ஆங்கிள் சேமா?
இப்போ அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் அப்படியே எடுத்துட்டு போட்டுன்னு வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 8 சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5 சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் ஆங்கிள் 6 ஈக்குவல் டு ஆங்கிள் 7. சரியா, இந்த 4 சொல்லிடுறியா? இப்போ மொத்த ஆங்கிள் ஆட் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? 360 டிகிரி வரும். சரியா, சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இஸ் 360 டிகிரி. ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 4 5 6 7 8 ஆட் பண்ணால் 360 வரும். சரியா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 + 2 6 + 5 அது மாதிரி மாற்ற போகிறோம். அப்போ 6க்கு பதில் நான் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 7. இதை 7ஆக மாற்றி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 2 1 வர மாதிரி மாற்றணும். எப்படி மாற்றலாம் பாரு, 2 1 வரணுமா? அப்போ 8 வந்து நம்ம 1ன்னு சொல்லலாமா? இந்த 8 வந்து நான் 1ன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு 2 வரணும்ல, 2 வேணான்னு சொல்லலாம். 3 எங்கே இருக்கோ இந்த 3யை நான் 2ன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆங்கிள் 6 ஆங்கிள் 7 வந்து நான் சொல்லலாம் ஆங்கிள் 6ன்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் 7 ஆங்கிள் 6ன்னு சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஆங்கிள் 4 ஆங்கிள் 5ன்னு சொல்ல போகிறேன். இப்போ இதில் என்ன இருக்கு பாரு, 2 1 இருக்கும் பாரு. இது 2 1 எங்க 1 இருக்கு பாரு. இது ஒரு 1, இது ஒரு 1, 2 1 அப்படி இருக்கும். அதே மாதிரி 2 2 இருக்கும். இதுவும் ஆங்கிள் 2 வந்து 2 இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் 5 பாரு, இதுவும் ஆங்கிள் 5, 2 ஆங்கிள் 5. நெக்ஸ்ட் 2 ஆங்கிள் 6 இருக்கு. சரியா, 2 ஆங்கிள் 6 இருக்கும். 2 ஆங்கிள் 6 இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. காமனாக 2 எடுத்துட்டீங்கன்னா ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 5 ப்ளஸ் ஆங்கிள் 6 வந்து 360 டிகிரி. இதை டிவைட் பண்ணினா 360 டிவைட் பை 2 வந்து எவ்வளோ வரும்? 180 டிகிரி ஆகிடும். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2. சரியா, இந்த ஆங்கிள் ப்ளஸ் ஆங்கிள் 2 தான் அது இந்த ரீசன். அதோட ஆங்கிள் கூட எப்படி சொல்லியிருக்கலாம்னா AOB. சரியா, AOB. இந்த பார்ட் என்னதுன்னா DOC. ஆங்கிள் DOC இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 5 ப்ளஸ் ஆங்கிள் 6 வந்து 360 டிவைட் பை 2. 360 டிவைட் பை 2 வந்து 180 டிகிரி. சரியா, 360 டிவைட் பை 2 வந்து 180 டிகிரி. இப்போ இதை நான் சொல்லிடலாம் ஆங்கிள் AOBன்னு சொல்லிடலாம். இதை ஆங்கிள் DOCன்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் அவங்க கேட்ட ப்ரூஃப். சரியா, ஸோ சிம்பிளான விஷயம்தான். இந்த 2 ட்ரையாங்கிளை ஈக்குவேட் பண்ணிவிட்டு 1 ஈக்குவல் டு 8ன்னு சொல்லுவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு மொத்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 360 டிகிரி. நம்மளுக்கு இது 2 வேணும்ல, இது 2 வர மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு டிவைட் பை 2 பண்ணினா ஆன்சர் வந்துடும். சரியா, காப்பி பண்ணுங்க பார்க்கலாம்.